இந்த மாதிரி நெக்ஸ்ட் இதே மாதிரி கொடுங்க தலை. நல்லா இருந்துச்சு, செமையாக இருந்துச்சு. இந்த யூடியூப்ல வந்து ஏகே மாஸ் எடிட்டிங் போட்டால் எப்படி இருக்குன்னா அதே மாதிரி இருந்துச்சுண்ணா, மாசாக இருந்துச்சு. அந்த படத்தில் கதையே இல்லைன்றாங்க, அவங்களுக்கு என்ன சொல்லுது? அதுக்கு போனப்போ நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, அதை பார்க்க சொல்லுங்கள். அர்ஜுன் தாஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அவங்கள ஒரு டோட்டலாக வேற லுக்கில் பார்க்குறோம்ல, அது ரொம்ப பிடிச்சிருக்குது. அப்புறம் இந்த வில்லன் ரோலுக்கும் சூப்பராக இருக்குது. கேரக்டர் சூப்பர் கேரக்டர். அந்த கேரக்டர் மறுபடியும் ரகுவரனுக்கு அப்புறம் மறுபடியும் பார்த்துக்கிறோம். நெக்ஸ்ட் ரகுவரன் சூப்பராகிறார், மாசாகிறார். படம் நல்லா இருக்குது. மியூசிக் தரமான மியூசிக், பழைய அந்த சாங்ஸ் எல்லாம் போட்டு ரெட்ரோ சாங்ஸ் போட்டு வேற லெவலில் இருக்குது. படம் பார்க்கலாம், சூப்பராக என்ஜாய்மெண்ட் தான். ஃபுல்லாக ஒரே மியூசிக் தானே, பயங்கரமாக பிடிச்சிருக்காரு. இந்த பழைய சாங்ஸ் வந்து எப்படி இருந்தது? பழைய சாங் தொட்டு பேசும் சுத்தானா ஜம்முன்னு இருந்துச்சுண்ணா. ரொம்ப நல்லா இருந்துச்சு, செம மாசாக இருக்குது. ரொம்ப எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிது. ஃபுல் ஸ்ட்ரீட்டு தான் அது, ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே. ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. வேற லெவல். அர்ஜுன் தாஸ் கொடுத்ததான் மாசு. அந்த அஜித்துக்கு வந்து பர்ஃபெக்டான ஒரு இது பார்த்தா செம. அப்புறம் ரெட்ரோ சாங்ஸ்லாம் வரதுலாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ ரொம்ப ஒரு ஏகே மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுத்தது ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப மாசாக்குறாரு. 4.5. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஏகே படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. இப்போ நல்ல படம் இன்னும் பார்த்துட்டு தான் வந்தாங்களே முடியும். எல்லாரும் படத்தை வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணி எடுத்துருக்காங்க அந்த இடத்துல. அதான் சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாம். ஃபுல் செம்ம படம் ப்ரோ, எல்லாரும் பார்க்கணும். ஒரு தாட்டி 5 வந்து ரேட்டிங் வந்து எவ்வளோ கொடுக்குறீங்க? 4.55 கன்ஃபார்ம். தியேட்டர் மோட் செலிப்ரேஷன் மூவி, சிம்பிள் ஸ்டோரி பட் லைக் செலிப்ரேட்டிங் ஏகே ஆகும். நல்லா பண்ணியிருக்கு. ஆக்டிங் எப்படி இருக்குது? எல்லாம் பழைய படத்துலேருந்து எல்லாம் கலந்து எடுத்திருக்காங்க, அவ்வளோதான். லுக்கு ஸ்டைலில் எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. த்ரிஷா எப்படி பண்ணியிருக்காங்க அந்த படத்தில்? நல்லா இருக்கு. சீரியஸாக சூப்பராக இருக்குது. அஜித் சார் ஆல்வேஸ் வெரி கெத் அண்ட் அந்த ஸ்வாக் எப்பயுமே மிஸ் பண்ண மாட்டார். வெரி நைஸ் மூவி. எல்லாமே லைக் அவர் நடித்த அந்த எல்லா ஒரு அந்த சஸ்பென்ஸ் அண்ட் அந்த இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே கரெக்டாக டைரக்டர் சார் கவர் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஒவ்வொரு இதுவுமே மாஸாக இருக்குது. ஜிவியோட மியூசிக் எப்படி ஒர்க் அவுட்? இட் வாஸ் வெரி நைஸ், ரியலி நைஸ். ஆதிக்கு வந்து இந்த படத்தில் எப்படி பண்ணிடுறாங்க? ஆக்சுவலி அவர் டைரக்டர் பற்றி தெரியல எனக்கு, பட் தென் அவர் பிக்கெஸ்ட் ஃபேனாக இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவரோட எல்லா அந்த பிக்கெஸ்ட் அந்த பார்ட் ஒவ்வொரு மூவியில் இருக்கிறதும் சேர்ந்து வச்சு ஒரு பெரிய மாஸ் மூவியாக கொடுத்துருக்காங்க. நைஸ் நைஸ், தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு இது தர்ஷன் எப்படி ஆடின பாட்டுக்கு ஆடி காட்டு. படம் சூப்பராக இருந்துச்சு. படம் ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி தான் தலையை நம்ம பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம், அந்த மாதிரி அமைஞ்சிது. நல்லா இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சூப்பர், பயங்கரம், தீயா இருந்துச்சு. சமாட்டம் தலைவர் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? வேற லெவலு. இதெல்லாம் ரொம்ப நாள் நம்ம வெயிட் பண்ணது. கண்டிப்பாக நல்லா இருந்துச்சு. மூவி சூப்பர், செம்ம தலை லுக் வேற லெவலில் இருந்துச்சு. அவ்வளோ, தேங்க்ஸ். த்ரிஷா எப்படி பண்ணியிருக்காங்க? த்ரிஷா செம்மையாக பண்ணியிருக்காங்க. சிம்ரன் செம்மையாக பண்ணியிருக்காங்க, நல்லா இருந்துச்சு. ஓகே, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. படம் நல்லா இருந்தது, நல்லா ஃபேன். கெட்டப் லுக்லாம் செம்ம சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. படம் சூப்பராக இருக்குது. படம் அப்படி வைப்பில் தான் இருக்குது. நிஜமாலுமே டிஃப்ரெண்ட் லுக்கு. ஏன்னா இந்த மாதிரி லுக்கில் பார்த்து ரொம்ப நாளாச்சு. பயங்கரமாக படம் ஃபுல்லாக வந்து விசில் மூமெண்ட் நிறையா இருந்தது. விசில் மூமெண்ட் நிறைய இருந்துச்சு. ஆமாம், கூஸ் பம் அந்த புலி சாங்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலாக படம் உண்மையிலே எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு நல்ல ஃபேன் பேஸ்டு படம். நல்லா வந்தீங்கன்னா நல்லா என்டர்டெயின் பண்ணிட்டு போகலாம். என்டர்டெயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம கதை எக்ஸ்பெக்ட் பண்ணணும், நல்லா என்டர்டெயின் பண்ணணும்னா நல்லா என்டர்டெயின் பண்ணிட்டு போகலாம். படம் உண்மையிலே செம குஸ்பமாக இருந்தது. ஜிவியோட மியூசிக் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட்? அட்டகாசமாக இருந்தது, அட்டகாசமாக அமர்க்கலமாக இருந்தது. நிறைய படத்தில் அந்த ரெஃபரன்ஸ் நிறைய எடுத்து வச்சிருக்காங்க, அது எப்படி நான் பார்க்குறது? அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று லிங்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது எப்படின்னா அன்எக்ஸ்பெக்டடாக இருந்த மாதிரி இருந்தது. கொஞ்சம் அந்த அதில் ட்விஸ்ட்டு இது பண்ணாங்கல்ல, அதுவுமே நல்ல சூப்பராக இருந்தது, நல்லா என்ஜாயபுளாக இருந்தது மூவி. பார்க்கலாம். ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ வச்சிருந்தாங்க, எண்டில் கிளைமேக்ஸ் அது எப்படி இருந்தது? அது எல்லாருமே எஞ்சி வெளில வந்துட்டாங்க. வெளியில் வந்ததுக்கப்புறமா எல்லோரும் டோர் சைடில் நின்றுட்டு திரும்ப எல்லோரும் முடிகிற வரை ஆனால் நின்று பார்த்துட்டு தான் போனாங்க. ஃபுல்லாகவே ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரை என்ஜாயபுளாக தான் இருந்தது படம். சூப்பராக இருந்தது. இல்லை ப்ரோ, நல்லா இருக்கு மூவி. தலையோட கெட்டப் எப்படி இருந்தது படத்தில் பார்க்க? சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு வந்து தலை வந்து ரொம்ப ஜாலியாக வச்சிருக்காரு. இல்லை சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. கான்செப்ட் நல்லா புதுசாக இருக்கும் இந்த டைம். தேங்க்யூ. ஜிவியோட மியூசிக் எப்படி பண்ணிருக்காங்க? யார்? ஜிவியோட மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாமே எந்த ஒரு நெகட்டிவ்னு எதுவுமே சொல்ல முடியல. தலையோடது புதுசாக இருக்குது, ஒரு கான்செப்ட்டும் நல்லா புதுசாக இருக்குது. என்டர்டெய்னிங்காக இருக்குது படம். எந்திரிச்சாரவே மனசில் கடைசியில். படம் ஃபுல்லாக வந்து ரொம்ப ரெட்ரோ சாங்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பழைய சாங்லாம் எடுத்து இல்லை, அந்த புதுசாக கொண்டு வந்த அந்த பஸ்ஸில் இருந்த சாங்லாம் ரொம்பவே கான்செப்ட் நல்லா இருக்குது. எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி தலையோட இதெல்லாம் பண்ணுவாங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப நல்லா இருக்குது. ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ போட்டுருக்காங்க, அது எப்படி இருந்தது? இல்லை, அதுதான் மெயின். இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காருங்கிறது அதில் தான் தெரியுது. ரொம்ப நல்லா இருக்குது படம். ரொம்ப நாள் வெயிட் பண்ணதுக்கு இது ஒரு நல்ல படம். தேங்க்யூ. மைக் இருக்கும்.
சூப்பர் மூவியாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மூவி ரொம்ப நல்லா இருந்துச்சு. கம்பேக் ஓகே, நாட் பேட். சிஎஸ்கே மேட்சை பார்த்த மாதிரியே இருந்தது ப்ரோ. சூப்பராக இருக்குது, நல்லா இருக்கு, பார்க்கலாம், இன்னொரு வாட்டி கூட பார்க்கலாம், நல்லா இருக்கு. அஜித்தோட கெட்டப்ல எப்படி இருந்தது? லுக்கெல்லாம் சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்தது, படம் சூப்பராக இருந்துச்சு. அஜித்தோடைய மாஸாக காமிச்சிருந்தாங்க, நல்லா இருந்தது. அதே மாதிரி அந்த கார் சேசிங் சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சது. பழைய சாங்ஸ் செம்மையாக இருந்துச்சு. ரீமிக்ஸ் கேட்கும்போது பழைய இப்போ நியூவாக எதிர்பார்த்தோம், பட் ஆனால் அதுவே இன்னும் சூப்பராக இருந்துச்சு. ஐ லைக் இட். த்ரிஷா மேம் எப்படி பண்ணிருக்காங்க? த்ரிஷா மேம்க்கு நல்லா இருக்கு, பட் அஜித் சூப்பராக நடிச்சு, வில்லன் அதை விட சூப்பராக நடிச்சிருக்காங்க. காமெடி பண்ணி எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். படம் சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்கு, எல்லாம் நல்லா சூப்பராக இருக்கு. அஜித் படம் நல்லா இருந்தது. அவரோட கெட்டப்ல எப்படி இருந்தது? டான்ஸ்ல எப்படி இருந்தது? நல்லா டான்ஸ் ஃபைட்ல எப்படி பண்ணிருக்காங்க? சண்டலாம் நல்லா பண்ணிட்டா. ரீமிக்ஸ் வந்து பழைய டூ 90s to 2K கிட்டக்கு எல்லாருக்கும் ஆப்டாக இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ ரொம்ப ஒரு ஏகே மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுத்தது ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப மாசாக்குறாரு. இந்த மாதிரி நெக்ஸ்ட் இதே மாதிரி கொடுங்க. தலை ஏகே என்றைக்குமே சூப்பர். த்ரிஷா எப்படி பண்ணிக்கிறாங்க? த்ரிஷாவை சூப்பராக பண்ணிக்கிறாங்க, இப்போ கூட ஆக்டிங் பண்ணுங்க, எல்லாருமே நல்லா பண்ணிக்கிறாங்க. வில்லன் வந்து வில்லன் கேரக்டர் சூப்பர் கேரக்டர். அந்த கேரக்டர் மறுபடியும் ரகுவரனுக்கு அப்புறம் மறுபடியும் பார்த்துக்கிறோம். நெக்ஸ்ட் ரகுவரன் சூப்பராக இருக்கிறார், மாசாக்குறாரு. டிவியோட மியூசிக் எப்படி? மியூசிக் ரொம்ப சூப்பர்னா, எல்லாம் ஒரு சாங்க்கு ஒரு ஓல்டு சாங்க்கு ஒரு மியூசிக் போட்டுக்கிறாங்க, சூப்பராக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப லக்கி சூப்பர். இட்ஸ் டூ குட், ரொம்ப நல்லா இருந்துச்சு, செம மாசாக இருக்குது, ரொம்ப எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிது. ஃபுல் ஸ்ட்ரீட்டு தான் அது, ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே. ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ரெட்ரோ சாங்ஸ்லாம் வரதுலாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆமாம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் அந்த சாங்கை வந்து சுல்தானா சாங் வந்து பட் சிம்ரன் அளவுக்கு என்ஜாய் பண்ண முடியல இந்த சாங்கு, இவங்களோட டான்ஸு. பட் இருந்தாலும் சிம்ரனோட இதுவும் சூப்பராக இருந்துச்சு. ஐயோ, அர்ஜுன் தாஸ் ரொம்ப நல்லா இருக்கு, அவங்கள ஒரு டோட்டலாக வேற லுக்கில் பார்க்குறோம்ல, அது ரொம்ப பிடிச்சிருக்குது. அப்புறம் இந்த வில்லன் ரோலுக்கும் சூப்பராக இருக்குது, ஈக்குவலாக இருக்குது, நல்லா இருக்கு. படம் ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ. பார்த்தோம் இப்போ தான் வந்து அஜித் ஃபேன்ஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா ரெஃபரன்ஸ் அங்கங்கே வருது, எதிர்பார்க்காததுலாம் நிறைய ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அதுவும் ஃப்ளாஷ்பேக்லலாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த ரெட்ரோ சாங்ஸில் எப்படி இருந்தது? ரெட்ரோ சாங்ஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இந்தந்த சாங்ஸ் தான் வரும்னு எதிர்பார்க்கல, ஆனால் எதிர்பார்க்காத சாங்ஸ் தான் வந்தப்போ வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதுவும் சில வாலி ரெஃபரன்ஸ்லாம் வந்தப்போ இன்னும் சூப்பராக இருந்துச்சு. அர்ஜுன் தாஸ் வந்து வில்லனா எப்படி பண்ணிருக்காங்க? அர்ஜுன் தாஸ் வந்து ஆக்சுவலாக நான் அவ்வளோ ஒரு டெரிஃபிக்கான பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கல, பட் நல்லா பண்ணியிருந்தாங்க. அவரோட ஃபுல் பர்ஃபார்மன்ஸும் இதில் தெரிஞ்சது நினைக்கலாம். ஏன்னா வந்து ஒரு சட்டிலான ஒரு வில்லனிசம் தான் காமிச்சிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ வந்து ரொம்ப டீட்டெயில்டாக இருந்துச்சு. மாஸ்டரில் காமிச்சதை வந்து ஒரு 100% அளவுக்கு காமிச்ச மாதிரி இருந்துச்சு. இதில் சிம்ரன் வந்து வாலிக்கு அப்புறம் பண்ணியிருக்காங்க, அந்த போர்ஷன் சூப்பர் ப்ரோ. சொல்லணும்னு அவசியமே இல்லை, சூப்பராக இருந்துச்சு. ஓவராலாக வந்து தலை வந்து இந்த படத்தில் எந்த மாதிரி ஃபன்னாக பண்ணியிருக்காங்க? தலை இஸ் பேக், சிம்பிளாக ஒரு வேர்டில் சொன்னால் தலை இஸ் பேக். அவுட் ஆஃப் 5 வந்து எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க? ஒரு 4 கொடுக்கலாம் ப்ரோ, 4.25 கொடுக்கலாம். பார்த்துட்ருக்கேன். ஸோ நான் அஜித் ஃபேன், ஸோ ஆப்வியஸ்லி லைக் என்ஜாய் டு த கோர். அஜித்தோட ஆக்டிங் வந்து இந்த படத்தில் எப்படி இருக்குது? அது ப்ரீவியஸ் படத்தை கம்பேர் பண்ணுவாங்க. செலிப்ரேஷன் மோடு தான், ஜஸ்ட் செலிப்ரேஷன் கைண்ட் ஆஃப் மூவி ஃபார் அஜித் ஃபேன்ஸ். அண்ட் நானே 3rd டைம், ஸோ அகெயின் கோயிங். அவர் லுக்கு எந்த அளவுக்கு இருக்குது படத்தில்? அஜித் பற்றிலாம் அஜித் கிட்ட லுக்ஸ் பற்றி பேசலாமா அப்புறம்? லுக்ஸ்னாலே அஜித் தான். ஸோ நிறைய பேர் வந்து படத்தில் கதையே இல்லைன்றாங்க, அவங்களுக்கு என்ன சொல்லுது? அதுக்கு போனப்போ நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, அதை பார்க்க சொல்லுங்கள். இது படம் ஜஸ்ட் செலிப்ரேஷன் மூவி, அவ்வளோதான். லைக் தியேட்டர் மோட் செலிப்ரேஷன் மூவி, சிம்பிள் ஸ்டோரி, பட் லைக் செலிப்ரேட்டிங் ஏகே ஆகும். ஃபன் ஜாலியாக ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக பண்ணியிருக்காரு தலை வந்து. எவ்ரி 5 minutes எவ்ரி 10 minutes ஒரு ஃபன் சீன் இருக்கும், செலிப்ரேஷன் சீன் இருக்கும். கிளைமேக்ஸில் வந்து ஒரு பிடிஎஸ் வீடியோ போடுறோம், அது எப்படி? 3rd டைம் பார்த்துருக்கேன், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும் எப்படி என்ஜாய் பண்ணியிருப்பேன்னு. இன்னுமே எனக்கு போர் அடிக்கல, அவ்வளோ. அகைன் நான் பார்ப்பேன். சி ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஏகே படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. இப்போ நல்ல படம். மியூசிக் பொறுத்த வரைக்கும் ஓகே, பட் ஆனால் அவ்வளோ ஒன்றும் இதாக தெரில. தனியாக மியூசிக் பார்த்தா யாருக்கும் பிடிக்காது, பட் படத்தோட பார்த்தா நல்லாயிருக்கும். வில்லன் வந்து அர்ஜுன் தாஸ் எந்த மாதிரி பண்ணிருக்காரு? அவரும் வேற லெவல், எப்பயுமே தான். அவருக்கு யாருக்கு என்னென்னலாம் வந்து வெயிட்டாக கொடுக்கணுமோ அதெல்லாம் கரெக்டாக வெயிட்டாக கொடுத்துட்டாங்க. அர்ஜுன் தாஸ்க்கு வாய்ஸு அதை ஒரு சீனாகவே போட்டாங்க, மற்றபடி எல்லாம் மாஸ் தான். எல்லாம் வந்து ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக பண்ணியிருக்காங்க. அதான் இதுக்கு முன்னாடி தலையை வந்து ரொம்ப நாள் முன்னாடி தான் பார்த்தது. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நிறையா மொக்க படம் கொடுத்துட்டு இந்த படம் நல்லா இருந்துச்சு உண்மையாக. அது படம் வந்து மாசாக இருக்குன்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் நல்ல என்டர்டைன்மெண்ட். அந்த பிடிஎஸ் வீடியோ போட்டுருந்தாங்க, அது எப்படி?
அது நல்லா, அதான் லாஸ்ட் எல்லாரும் நின்று பார்த்துட்டு தான் வந்தாங்களே முடியும். எல்லாரும் படத்தை வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணி எடுத்துருக்காங்க அந்த இடத்துல. அதான் சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாம். ஃபுல் செம்ம படம் ப்ரோ, எல்லாரும் பார்க்கணும் ஒரு தாட்டி. 5 வந்து ரேட்டிங் வந்து எவ்வளோ கொடுக்குறீங்க? 4.55 கன்ஃபார்ம். படம் நல்லா இருக்குது. மியூசிக் தரமான மியூசிக், பழைய அந்த சாங்ஸ் எல்லாம் போட்டு ரெட்ரோ சாங்ஸ் போட்டு வேறு லெவலில் இருக்குது. படம் பார்க்கலாம், சூப்பராக என்ஜாய்மெண்ட் தான். கண்டென்ட்டும் தாண்டி படம் என்ஜாய் பண்ணலாம். ஆச்சா சிம்ரன் வந்து வாலிக்கு அப்புறம் பண்ணியிருக்காங்க, அவங்களோட சீன்ஸ்லாம் அந்த சீன்ஸ் என்ன சொல்ல பழையதை விட சூப்பராக இருக்குது. அதை பார்க்கும்போதே அந்த பழைய நினப்பு வருது, நல்லா ஜாலியாக இருக்குது. அர்ஜுன் தாஸ் வில்லத்தனை எப்படி பண்ணியிருக்காங்க? இல்லைண்ணா வேறு லெவல். அர்ஜுன் தாஸ் கொடுத்ததான் மாசு. அந்த அஜித்துக்கு வந்து பர்ஃபெக்டான ஒரு இது பார்த்தா செம்ம. அஜித் வந்து ஜாலியாக இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்காரு, பழைய விடாமூச்சிக்கு முன்னாடி அந்த படத்துக்கு அப்புறமா. ஜாலின்றதை தாண்டி வேறு லெவல். பழைய அஜித்தை பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. மாசுன்றதை தாண்டி ஒரு நல்ல ஜாலியான கேரக்டராக இருந்தது. கடைசியில் வந்து இந்த ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ விட்டுருக்காங்க, அது எப்படி இருந்தது? அது நல்லா இருக்குது. எல்லா வீடியோஸும் பார்க்கும்போது அந்த ஒரு நமக்கே பார்க்கும்போது மூவிஸ் எந்த மாதிரி எடுத்திருக்காங்கன்னும் போது நல்ல ஒரு ஃபீல் கிடச்சது. அவுட் ஆஃப் 5 வந்து இந்த மூவிக்கு எவ்வளோ ரேட்டிங்? 4.5 கிடையாது. மூவி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா எப்படி பண்ணியிருக்காங்க? நான் சூப்பராக பண்ணியிருக்கேன். இந்த பழைய சாங்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, அது எப்படி இருக்கு? நல்லா இருக்கு பார்க்குறது. அதாவது புது அப்டேட் மாதிரி இருக்குது. ஓகே, உங்கள் ரசிகர் தானே. படம் சூப்பராக இருக்குது, நல்லா நடிச்சுக்கிறாரு. கெட்டப் வந்து எப்படி பண்ணியிருக்காங்க? நல்லா லுக்கெல்லாம் எப்படி இருந்தது? லுக்கெல்லாம் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. அஜித்ஸ் மூவி ப்ரோ, இட்ஸ் குட், வெரி வெரி குட் ப்ரோ. சொல்லுங்கள், படம் எப்படி இருக்கு? இது வந்து இந்த யூடியூப்பில் வந்து ஏகே மாஸ் எடிட் போட்டால் எப்படி இருக்குன்னா அதே மாதிரி இருந்துச்சுண்ணா, மாசாக இருந்துச்சு. ஸோ தலை வந்து ரொம்ப கெட்டப்பில் வந்து நிறையா பண்ணியிருக்காரு, இந்த லுக்கு ஜாலியாக பண்ணியிருக்காரு, அது எப்படி இருக்கு? எல்லாமே சூப்பராக இருந்துச்சுண்ணா, சூப்பராக இருந்துச்சு. ஜிவியோட மியூசிக் எப்படி இருக்கு? ஃபுல்லாக ஒரே மியூசிக் தானே, பயங்கரமாக பிடிச்சிருக்காரு. இந்த பழைய சாங்ஸ் வந்து எப்படி இருந்தது? பழைய சாங் தொட்டு பேசும் சுத்தானா ஜம்முன்னு இருந்துச்சுண்ணா. நல்லா இருக்குண்ணா படம், நல்லா வைபாக இருக்குது. நான் வர தலை ஃபேனு, ரொம்ப வைபாக இருந்தது, நல்லா இருந்தது. அந்த பழைய சாங்ஸ்லாம் போட்டிருக்காங்க, அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. அர்ஜுன் தாஸ் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காரு, வில்லன் கேட்ட மிரட்டி விட்டுருக்காரு, பயங்கரமாக இருக்குண்ணா படம். பழைய சாங்ஸ் சூப்பராக இருக்குண்ணா, அதெல்லாம் ரொம்ப வைபாக இருக்குண்ணா, நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்த படம். படம் எப்படி தாங்க? படம் சூப்பராக இருக்குது, அதில் வேறு லெவலில் இருக்குது. படத்தில் அஜித் இல்லை, அஜித் தான் படத்தில் இருக்கார். ரெட்ரோ சாங்ஸ் அனுப்பிச்சிடும் பயங்கரமாக இருக்குது. அப்புறம் இது அர்ஜுன் தாஸ் பயங்கரமாக பண்ணியிருக்கேன் வில்லியன் கேரக்டரில். சூப்பராக இருக்குது ஆக்டிங். ஆக்சுவலி சிம்ரன் வந்து லாஸ்ட்டாக வந்து வாலிக்கு அப்புறம் பண்ணி வந்திருக்காங்க. ஆமாம் பயங்கரமாக இருந்துச்சு அந்த ஆக்சுவலி அந்த இதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. படம் அஜித் ரசிகர்களுக்கு மட்டும்தான் பிடிக்கும், மற்ற யாருக்கும் அவ்வளோ பிடிக்கிற மாதிரி இல்லை. ஓகே, சிம்ரன் வந்து வாலிக்கு அப்புறம் பண்ணியிருக்காங்க, அந்த போர்ஷன்லாம் எப்படி இருந்தது? சிம்ரன் போர்ஷன்லாம் நல்லா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கும் டிஏஜிங் யூஸ் பண்ணியிருக்காங்க, நல்லா அழகாக இருந்தாங்க. தொட்டு பேசும் சுல்தானா சாங் பண்ணியிருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பிரியா வாரியர் நல்ல பர்ஃபார்மன்ஸ். அர்ஜுன் தாஸ் வந்து வில்லனா எப்படி பண்ணியிருக்காரு? அர்ஜுன் தாஸ் டபுள் ஆக்டர், டபுள் போர்ஷன் நல்லா பண்ணியிருக்காரு. அவ்வளோ ஒன்றும் வில்லத்தனமெல்லாம் எதுவும் பண்ணலை, போட்டு அடி வாங்குற நல்லா கேட்டேன். அந்த ரெட்ரோ சாங்ஸ்லாம் எப்படி இருந்தது பார்க்குறதுக்கு? ரெட்ரோ சாங்ஸ்லாம் ஒவ்வொரு போர்ஷன் நல்லா இருந்துச்சு, ஒவ்வொரு பிளேஸில் ரொம்ப ஃபோர்ஸ்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு, ரிப்பீட்டடாக இருந்துச்சு. ஓவராலாக படம் வந்து உங்களுக்கு எந்த நம்ம பிடிச்சிருந்தது? ஓவராலாக எனக்கு அவ்வளோ பிடிக்கல, செட் ஆகலை. ஃப்ரெண்ட்ஸு ஏகே ஃபேன்ஸ் வந்திருந்தாங்க, அவங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க, நல்லா இருந்துச்சு. அவுட் ஆஃப் 5 வந்து எவ்வளோ ரேட்டிங் கொடுக்குறீங்க? அவுட் ஆஃப் 2.5, நியூட்ரலாக 2.5, ஏகே ஃபேன்ஸ்னால் 4.5. இது பார்த்துட்டு தான் வந்தாங்களே முடியும். எல்லாரும் படத்தை வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணி எடுத்துருக்காங்க அந்த இடத்துல. அதான் சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாம். ஃபுல் செம்ம படம் ப்ரோ, எல்லாரும் பார்க்கணும் ஒரு தாட்டி. அவுட் ஆஃப் 5 வந்து ரேட்டிங் வந்து எவ்வளோ கொடுக்குறீங்க? 4.55 கன்ஃபார்ம். ஸோ எனக்கு படம் நல்லா இருக்குது, ஆல்ரெடி எஃப்டிஎஸ் பார்த்துட்டேன். ஸோ அதனால் நல்லா தான் இருக்குது. செகண்ட் டைம் வந்திருக்கிறேன், இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்க்கலான்னு வந்தேன். இது சூப்பராக இருந்தது. நான் லாஸ்ட்டாக பார்த்த விடாமுயற்சியில் வந்துட்டு கதை மட்டும்தான் இருந்துச்சு. இதில் வந்து கதை இல்லை, ஆனால் மற்றபடி எல்லாமே இருக்குது. ஒரு ஃபுல்ஃபில்லாக சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு எங்களுக்கு, ஏகே ஃபேன்ஸுக்கெல்லாம். அர்ஜுன் தாஸ் வில்லன் எப்படி பண்ணியிருக்காரு? அர்ஜுன் தாஸ் வந்துட்டு எப்பயும் வந்துட்டு ஒரு ராவான கேரக்டர் பண்ணுவார், இதில் வந்து என்ஜாய் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான போர்ஷனாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது மூலமாக அவருக்கு வேறு ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா கிடைக்கும்னு பார்க்குறேன். த்ரிஷா அண்ட் சிம்ரன்லாம் அவங்க நல்லா பண்ணியிருக்கிறாங்க.